ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 21ஆம் தேதி ஜூன் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தமிழர் விடயத்தில் இந்தியா அக்கறை, இந்திய வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கர் நேற்று உறுதியளிப்பு. தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை தீர்வு விடயத்தில் இந்தியா தொடர்ந்து அக்கறையுடன் செயற்படும் என்று இந்திய வெளிவார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு ஒரு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்று வியாழக்கிழமை வருகை தந்த இந்திய வெளிவார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் கொழும்பில் அமைந்துள்ள இந்திய தூதரகத்தில் நேற்று மாலை 5 மணியளவில் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடினார். தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளை நேற்று ஒரே மேசையில் சந்தித்து பேச்சு நடத்திய போதே ஜெய்சங்கர் இவ்வாறு தெரிவித்தார். சந்திப்பில் தமிழரசுக் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா, நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், எம்.ஏ. சுமந்திரன், ராசானக்கியன், டெலோ அமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கல்நாதன், புலட் அமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன், தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி. விக்னேஸ்வரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். சந்திப்பில் கொழும்பு இந்திய தூதரக அதிகாரிகளும் உடனிருந்தனர். சுமார் அரை மணித்தியாலம் வரையில் சந்திப்பு இடம்பெற்றது. சந்திப்பில் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்தி, தமிழ் மக்களுக்கான அதிகார பகிர்வு மற்றும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டன. தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் கலந்துரையாடப்பட்ட போது இந்த விடயத்தில் மாற்று கருத்துக்கள் காணப்படுவதாக தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் சுட்டிக்காட்டினார். தாம் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்கும் நிலைப்பாட்டில் உள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் தெரியப்படுத்தினார். கலந்துரையாடலின் நிறைவில் இலங்கை தீவில் தமிழருடைய தேசத்தையும் அதன் இறைமையையும் சுயநிர்ணய உரிமையையும் அங்கீகரிக்கும் சமஷ்டி தீர்வை அடைந்து கொள்ள இந்தியா ஒத்துழைக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனால் எழுத்து மூலமான கோரிக்கைகள் அடங்கிய கடிதம் ஒன்று இந்திய வெளிவார அமைச்சரிடம் நேரடியாக கையளிக்கப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக படை முகாம்களை அகற்றி தமிழீழம் அமைக்க வடக்கில் முயற்சி, சிங்கள ராவயவின் உறுப்பினர் அக்மிமன தேரர் அறிவிப்பு. வடக்கு கிழக்கில் இருந்து படை முகாம்களையும் போலீஸ் நிலையங்களையும் அகற்றி தமிழீழம் அமைப்பதற்குரிய முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்று சிங்கள ராவய அமைப்பின் உறுப்பினரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான அக்மிமன தயாரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஜூன் 18ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் தெரிவித்த விடயங்கள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலானவை என்பதால் அது தொடர்பில் அவரிடம் விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீதரன் எம்பிக்கு எதிராக போலீஸ் தலைமையகத்தில் முறையிட வந்த தேரர் மேலும் தெரிவித்ததாவது, நாடாளுமன்ற சிறப்புரிமைக்குள் ஒளிந்து கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வெளியிட்ட கருத்து தொடர்பில் முறையிடவே வந்தேன். கடந்த 18ஆம் தேதி ஸ்ரீதரன் எம்பி உரையாற்றியிருந்தார். வடக்கு கிழக்கில் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் உள்ள இராணுவ முகாம்கள் மற்றும் போலீஸ் தலைமையகம் போன்றவை அகற்றப்பட வேண்டும் என்பதே அவருடைய உரையின் பொருளாக இருந்தது. வடக்கில் உள்ள தமிழ் இளைஞர்கள் காணாமல் போகின்றனர் என்பதை இதற்கு காரணமாக கூறியுள்ளார். தமிழ் ஊடகவியலாளர்கள் காணாமல் போகின்றனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டில் சட்ட கட்டமைப்பு உள்ளது. எனவே போலீசார் இராணுவத்தினர் செயற்படவில்லையெனில், அநீதி இழைக்கப்படுகின்றதெனில் அது தொடர்பில் போலீஸ் தலைமையகம் மற்றும் இராணுவ தலைமையகத்திடம் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் முறையிட்டிருக்கலாம். நாடாளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி அவர் வெளியிட்டுள்ள தகவல் பாரதூரமானதாகும். அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இது தொடர்பில் மௌனம் காக்கின்றனர். இதன் மூலம் தமிழர்களுக்கு அநீதி இழைக்கப்படுகின்றது, பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்ற போலியான தகவல் வரலாற்றில் இடம்பெற்றுவிடும். கூறிய பொய்கள் உண்மையாகிவிடும். இது தேசிய பாதுகாப்புடன் தொடர்பட்ட விடயமாகும். எனவே ஸ்ரீதரன் எம்பியிடம் விசாரணை நடத்தப்பட வேண்டும். வடக்கு கிழக்கில் உள்ள இராணுவ முகாம்கள், போலீஸ் நிலையங்கள் ஆகியவற்றை அகற்றுவதற்கே முற்படுகின்றனர். புலனாய்வாளர்களையும் அகற்ற பார்க்கின்றனர். இது தொடர்பில் மௌனம் காப்பது ஏற்புடையது அல்ல. எனவேதான் சிவில் அமைப்பு என்ற அடிப்படையில் விசாரணை கோரி வந்துள்ளோம். வடக்கு கிழக்குக்கு போலீஸ் அதிகாரம் கோருகின்றனர். வடக்கு கிழக்கை தனிப்பகுதியாக்கி சர்வதேச தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு ஆயுதம் கொண்டு வந்து தமிழீழம் அமைப்பதற்கே முற்படுகின்றனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக
13வது திருத்தம் அப்பன் சொத்தல்ல, சயித்துக்கு பொன்சேகா மறைமுகமாக பதிலடி. நாட்டை ஐக்கியப்படுத்துவதற்காகவே படையினர் உயிர் தியாகம் செய்தனர். எனவே 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்று கூறும் ஜனாதிபதி வேட்பாளருக்கு வடக்கு மற்றும் தெற்கு மக்கள் வாக்களிக்க கூடாது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளரும் முன்னாள் இராணுவ தளபதியுமான ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அத்துடன் பெயர் குறிப்பிடாது மறைமுகமாக சயித் பிரேமதாச மீது சரமாரியாக அவர் சபையில் சொற்கணைகளை தொடுத்தார். 13வது திருத்த சட்டம் என்பது அப்பன் வீட்டு சொத்தல்ல எனவும் சாடினார். நாடாளுமன்றத்தில் பொன்சேகா நேற்று மேலும் தெரிவித்ததாவது, நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கு எதிரணி பிரதம கொறடாவிடம் நேரம் கோரியிருந்தேன். எனக்கு நேரம் ஒதுக்க வேண்டாம் என ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் பதிலளித்தார். அத்துடன் ஜனாதிபதி தேர்தலின் போது சயித்துக்கு சார்பாக வேலை செய்வீர்களா எனவும் வினாவினார். இறுதியில் எனக்கு நேரம் வழங்கவில்லை, எனினும் ஆளும் கட்சியிடம் பேசி நேரத்தை பெற்றுக்கொண்டேன். நாம் மக்களுக்கு சாராயம் கொடுத்து அரசியல் நடத்துவதில்லை, ஊழல் மோசடிகளில் ஈடுபடுவதும் கிடையாது. கொழும்பில் உள்ள கசினோக்காரர்களிடம் பணம் கொண்டு பாடசாலைகளுக்கும் மருத்துவமனைகளுக்கும் பொருட்களை வழங்குவதும் கிடையாது. இப்படி செய்பவர்கள்தான் நாட்டின் தலைவராக பார்க்கின்றனர். கட்சி தலைவர் என்பதற்காக ஆட்சி அதிகாரத்தை வழங்கும் முடிவை எடுத்தால் அது நாட்டுக்கே பாதகமாக அமையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜாழ் பல்கலையை முடக்கி ஊழியர்கள் நேற்று போர். ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்கலைக்கழகத்தை முடக்கி நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊதிய உயர்வை நடைமுறைப்படுத்துமாறும் இதர கொடுப்பனவுகளை வழங்குமாறும் வலியுறுத்தி ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் தொடர் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எனினும் இந்த இடத்தில் கொடுப்பனவுகள் மற்றும் ஊதிய உயர்வுக்கு சாத்தியமில்லை என்று ஜனாதிபதி ரணில் அறிவித்துள்ள போதிலும் கல்விசாரா ஊழியர்களின் போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதன் தொடர்ச்சியாகவே ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினர் பல்கலைக்கழகத்தை முடக்கி நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இலங்கையின் போர்க்குற்றங்கள் சாட்சியங்களை திரட்டும் நடவடிக்கை பயனற்றது. ஐநா மனித பேரவையில் இலங்கை தெரிவிப்பு. இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சாட்சியங்களை திரட்டும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையின் முன்முயற்சிகளும் தீர்மானங்களும் அதுசார் நடவடிக்கைகளும் பயனற்றவை என்று இலங்கை தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 56வது அமர்வு தற்போது இடம்பெற்று வருகின்றது. இதன்போது இலங்கை இந்த விடயத்தை தெரியப்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மேலும் தெரிவித்ததாவது, உள்நாட்டு பொறிமுறை மூலம் தீர்வு காண்பதற்கு இலங்கை அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகிறது. உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் கலந்துரையாடல்களில் வடக்கு கிழக்கு அரசியல் கட்சிகள் உட்பட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களும் உள்வாங்கப்பட்டுள்ளன. காணாமல் போனோர் அலுவலகத்துக்கு இந்த வருடம் ஏப்ரல் மாதம் வரையில் 5556 பேரால் 6025 முறைப்பாடுகள் வழங்கப்பட்டுள்ளன. 16 பேர் காணாமல் போனதாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளில் 11 பேர் உயிருடன் இருப்பதாக குழு கண்டுபிடித்துள்ளது. 4 பேர் தொடர்பாக வழக்குகள் நீதிமன்றத்தில் உள்ளன. 1709 முறைப்பாடுகள் தொடர்பில் காணாமல் போன சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளன. காணாமல் போனோர் அலுவலகம் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் தொழில்நுட்ப உதவியுடன் சட்ட முகாமைத்துவ இரசாயன பகுப்பாய்வு போன்றவற்றையும் செய்து வருகின்றது. சர்வதேச சமூகம் ஐநா மனித உரிமைகள் கட்டமைப்பின் கொள்கைகளுக்கு எதிராக பக்கச்சார்பாகவும் இரட்டை தன்மையுடனும் அரசியல் மயப்பட்டதாகவும் செயற்படக்கூடாது என இலங்கை கேட்டுக்கொள்கின்றது என்றார். இதேவேளை இணைத்தலைமை நாடுகள் சார்பில் பிரிட்டன் தூதுவர் ரீட்டா பிரெஞ்ச் தெரிவிக்கையில், இலங்கையின் நிலைமாறுகால நீதி தொடர்பான விசாரணைகள் சுயாதீனமானதாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பாதிக்கப்பட்ட மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதாகவும் இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. இவை உதயன் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, ஜெய்சங்கருடனான சந்திப்பில் பங்கேற்காத சம்பந்தன். இலங்கை தமிழரசுக் கட்சியின் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரா சம்பந்தன் திடீர் சுயநலம் காரணமாக இந்திய வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கருடனான சந்திப்பில் பங்கேற்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டு இலங்கை வந்துள்ள இந்திய வெளிவார அமைச்சர் நேற்று மாலை 5 மணியளவில்
தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் அக்கட்சிகளின் முக்கியஸ்தர்களை சந்திக்க அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மேற்படி சந்திப்பில் ரா சம்பந்தன் திடீர் சுகையினம் காரணமாக கலந்து கொள்ளவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, நீதிமன்ற அனுமதியை மீறி முல்லை குருந்தூர் மலையில் பிக்குகளின் பாத யாத்திரை, போலீஸ் படையினர் பாதுகாப்பு. முல்லைத்தீவு குருந்தூர் மலை பகுதியில் நீதிமன்றத்தின் உத்தரவை மீறி சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட பௌத்த விகாரைக்கு போலீசார் விசேட அதிரடிப்படையினரின் பாதுகாப்புடன் பிக்குகள் குழு பாத யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். கடந்த 16ஆம் தேதி மகியங்கனையிலிருந்து பாத யாத்திரையை ஆரம்பித்த பிக்குகள் குழு நேற்று முல்லைத்தீவு மாவட்டத்தை அடைந்து குருந்தூர் மலை செல்வதற்கான பயணத்தை ஆரம்பித்துள்ளது. இந்த பயண வழிகள் எங்கும் போலீஸ் பாதுகாப்பு இடப்பட்டுள்ளது. குறிப்பாக அளம்பில் சந்தியை அண்டிய பகுதியில் விசேட அதிரடிப்படையினர், இராணுவத்தினர் மற்றும் போலீசார் இணைந்து பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்ததுடன் வீதி தடுப்புகள் அப்பகுதியில் வைக்கப்பட்டுள்ளன. போலீசாரின் பாதுகாப்புடன் தென்பகுதி மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து வருகை தந்த பௌத்த மக்கள் பௌத்த கொடியை வீதியில் இரு பகுதிகளிலும் நாட்டி கூடாரங்களையும் அமைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, 13ஆம் திருத்தச் சட்டத்தால் தமிழர்களுக்கு நன்மை இல்லை, ஜெய்சங்கரை சந்தித்த பின் விக்னேஸ்வரன் தெரிவிப்பு. 13ஆம் திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதால் தமிழ் மக்களுக்கு எவ்வித நன்மையும் கிடைக்கப் போவதில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் சி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு நேற்று விஜயம் மேற்கொண்ட இந்திய வெளிவார அமைச்சருடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த அவர், 2009ஆம் ஆண்டிற்கு பின்னர் நாட்டை ஆட்சி செய்த 3 ஜனாதிபதிகளும் 13ஆம் திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக குறிப்பிட்ட விடயத்தை ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். ஆனால் அதில் எவ்வித நன்மைகளும் தமிழ் மக்களுக்கு கிடைக்கப் போவதில்லை என்பதை என் சார்பாக எடுத்துரைத்தேன். 13ஆம் திருத்தச் சட்டத்தில் உள்ள அதிகமான அதிகாரங்கள் பறிக்கப்பட்டுவிட்டன. அதன் காரணமாக வெற்று கடுதாசி போலுள்ள ஒரு சட்டத்தை மக்களுக்கு வழங்குவதில் எவ்வித பயனுமில்லை என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜாழ் ஆணைக்கோட்டையில் அகழ்வாராய்ச்சி பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டது. புலம்பெயர் நிதி பங்களிப்புடன் ஜாழ்ப்பாண மரபுரிமை மையத்தின் அனுசரணையுடன் அதன் தலைவர் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக வாழ்நாள் பேராசிரியர் பரமு புஷ்பரட்னம் அவர்களின் ஒழுங்கமைப்பில் பெருங்கற்கால பண்பாட்டை விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கக்கூடிய வகையிலான சான்றுகள் கிடைக்கப்பெறும் என நம்பப்படும் ஆணைக்கோட்டையில் அகழ்வாராய்ச்சி பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டது. ஜாழ்ப்பாண மரபுரிமை மையத்தின் தலைவர் பேராசிரியர் பரமு புஷ்பரட்னத்தின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஜாழ் பல்கலைக்கழக தொல்லியல் துறை விரிவுரையாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், தொல்லியல் பணிமனை அதிகாரிகள் மற்றும் ஜாழ்ப்பாண மரபுரிமை மையத்தின் உறுப்பினர்கள், முன்னாள் வலிகாமம் தென்மேற்கு தவிசாளர் ஆகியோர் உட்பட பலர் இந்த ஆரம்ப நிகழ்வுகளில் கலந்து கொண்டனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி தேர்தல் இவ்வாண்டு கட்டாயம், தேர்தல்கள் ஆணைக்குழு பணிப்பாளர் தெரிவிப்பு. இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சமன்சிறி ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நடைபெற்ற பயிற்சி நிகழ்வொன்றின் பின்னர் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தயாராகவே இருக்கின்றது. கடந்த ஜனாதிபதி தேர்தல் 2019ஆம் ஆண்டு நடைபெற்றதால் இந்த ஆண்டு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். இந்த தேர்தலை நடத்துவதற்கான சட்ட இயலுமை தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைத்துள்ளது. இதன்படி செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதிக்கும் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதிக்கும் இடையில் தேர்தல் நடத்தப்படலாம். அந்த காலப்பகுதிக்கு அமைவாக தேதி ஒன்று நிர்ணயிக்கப்பட்டு அறிவிக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை விளம்பரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் காணிகள் அபகரிப்பால் பதற்ற நிலை அதிகரிப்பு. இலங்கையில் நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பான தீர்மானத்திற்கு அனுசரணை வழங்கிய நாடுகள் வேண்டுகோள் விடுத்துள்ளன. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 56வது அமர்வில் கனடா, மலாவி, மொண்டினீக்ரோ, வட மசிடோனியா
ஐக்கிய ராச்சியம், அமெரிக்கா ஆகிய நாடுகள் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளன. ஐக்கிய ராச்சியத்தின் மனித உரிமை தூதுவர் ரிட்டா பிரெஞ்ச் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார். இலங்கையில் மனித உரிமை மீறல்களில் ஈடுபடுபவர்கள் தண்டனையின் பிடியிலிருந்து விலக்களிக்கப்படுதல் மிக நீண்ட காலமாக காணப்படுவதை வெளிப்படுத்திய இலங்கையின் பலவந்தமாக காணாமல் போதல் குறித்த உங்கள் அறிக்கைக்கு நன்றி என அவர் தெரிவித்துள்ளார். பலவந்தமாக காணாமல் போக செய்யப்பட்டதால் ஏற்பட்ட துயரங்களுக்கும் அதனால் அனைத்து சமூகங்களுக்கும் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கும் தீர்வை காண்பதற்காக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகத்தின் அறிக்கையில் காணப்படும் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இந்தியாவை மீறி இங்கு எதுவுமே அசையாது, அவர்களின் வருகையால் ஏன் அச்சம், வினோ எம்பி தெரிவிப்பு. இந்தியாவை மீறி எந்த ஒரு நாடும் இலங்கை பிரச்சனையில், தமிழ் மக்களின் இன பிரச்சனையில் தலையிட முடியாது. அவ்வாறு தலையிடுவதானால் அது இந்தியாவுக்கு பின்னர்தான். இந்தியாவுக்குத்தான் முதலிடம். இந்தியாவை மீறி இங்கு எதுவுமே அசையாது. இதுதான் உண்மை, யதார்த்தம். இதனை விமல் வீரவன்ச போன்ற இனவாத சிந்தனையுடையவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட எம்பியான வினோ நோகாதலிங்கம் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற பெண்கள் வலுவூட்டல் சட்டமூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இலங்கைக்கு சீனா மேலும் ஆதரவு. இலங்கைக்கான கடனை நீண்டகால கடனாக நிலைநிறுத்த சீனா மேலும் ஆதரவு தெரிவிப்பதாக உறுதிப்படுத்தியுள்ளது. இந்திய வெளிவார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கைக்கான இந்திய ஆதரவு தொடர்ந்து வழங்கப்படும் என்று தெரிவித்த பின்னணியில் சீனா இவ்வாறு அறிவித்திருக்கின்றது. இலங்கைக்கான இந்திய பயணத்தின் போது அமைச்சர் ஜெய்சங்கர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, பிரதமர் தினேஷ் குணவர்த்தன மற்றும் வெளிவார அமைச்சர் அலி சப்ரி ஆகியோரை சந்தித்துள்ளார். அமைச்சர் ஜெய்சங்கருடன் இந்திய வெளியுறவுத்துறையின் மூத்த அதிகாரிகள் குழுவினரும் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் இலங்கையின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு சீனா எப்போதும் ஆதரவளிப்பதை போன்றே கடன் நிலைத்தன்மையை அடைவதிலும் தொடர்ந்து ஆதரவளிக்கும் என சீன வெளிவார அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் நேற்று முன்தினம் பீஜிங்கில் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இலங்கையின் கழுத்தை நெரிக்க இந்தியா முயற்சி, இந்திய அமைச்சர் இங்கு வருவது ஏன், விமல் வீரவன்ச சீற்றம். இலங்கை மீது அழுத்தங்களை பிரயோகித்து பாரதூரமான சில வேலை திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்ள இந்தியா திட்டமிடுவதாக தமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும், இதனால் இந்திய வெளிவார அமைச்சரின் இலங்கை விஜயம் தொடர்பில் அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை விசேட கூற்றை முன்வைத்து விமல் வீரவன்ச இவ்வாறு கூறினார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்திய வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கர் சில மணித்தியாலங்கள் தங்கியிருப்பதற்காக இலங்கை வருகின்றார். அவரின் விஜயம் தொடர்பில் எமக்கு கிடைத்த தகவல்களுக்கு அமைய ஆட்கள் பதிவு திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட உள்ள அனைத்து தகவல்களையும் உள்ளடக்கிய அடையாள அட்டை தயாரிப்பதற்கான ஒப்பந்தம், அதானியின் மின்சக்தி வேலை திட்டங்கள் உள்ளிட்ட 10 அல்லது 12 வேலை திட்டங்கள் தொடர்பில் இலங்கைக்கு அழுத்தம் கொடுத்து இணக்கப்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்காகவே அவர் இங்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். இதேவேளை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தில் இந்திய பிரதமரும் இங்கே விஜயம் மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் சில விடயங்கள் தொடர்பில் எங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டியுள்ளது. அதாவது, இந்திய வெளிவார அமைச்சர் சில மணித்தியாலங்களுக்கு தங்கியிருக்கவென இங்கு வருவது ஏன், இந்தியாவுடனான அந்த 12 வேலை திட்டங்களும் என்ன, இவற்றை அழுத்தம் மூலம் நிறைவேற்றிக் கொள்ள முன்னெடுக்கும் முயற்சிகள் தொடர்பில் வெளியாகும் தகவல்கள் தொடர்பில் அரசாங்க தரப்பினர் கூறுவது என்ன என்று இந்த சபையில் அறிந்து கொள்ள எதிர்பார்க்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.